சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நம்முடைய தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த எல்லா பாக்கியத்திற்காக தேவன் நன்றி செலுத்துகிற. கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காணும்படியாக நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு காணும்படியாக தேவன் எங்களுக்கு பாராட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அந்த பாடலை பாடி நம்முடைய தேவன் நாமத்தை உயர்த்துவோம். தேவன் நாமத்திலே பெரிய காரியங்களை செய்வார். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆரம்பம் அற்பமானாலே முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலே முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டு, எல்லா குறைவுகள் நிறைவாகட்டு. என் வறட்சி செழிப்பாகட்டும், எந்தன் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நடத்து. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, என் வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்தன் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை, எல்லாம் கேட்போமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த சவால்களை சந்தித்திடும்படியாய், இந்த உலகத்தில் நாம் ஜெயம் எடுக்கும்படியாக எல்லாரும் கரங்களை தட்டி இந்த காலைவெளி உற்சாகத்தோடு சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாம் கேட்போமா? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை, எல்லாரும் கேட்போமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், கிருபையால் என்னை நிரப்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை நடத்தின தேவன். ஹல்லேலூயா. நமக்கு வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி வருகிற ஒரு நல்ல தேவனுக்கெல்லாம் இருக்கிற இடத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்ன சொல்லுங்க ஆண்டவரே. நான் பாடுகிற வேளை உம்முடைய கிருபை என் மேல் இறங்கி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அனைத்தையும் அருளிடுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அனைத்தையும் நமக்காக செய்து முடிக்க ஆற்றல் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலது கரம் என்னை உயர்த்தும். இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று, யார் என்னை உயர்த்த முடியும் என்று இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தோடு பாடுவோம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும். அந்த பாடலை பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். தேவன் நம்ம இந்த பாடல் மேல் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷத்தோடு, எல்லா கரங்களை உற்சாகத்தோடு தட்டி அனைத்தையும் அருளிடு, எனக்கென தந்திடு, வலக்கரம் என்னை உயர்த்திடு என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடு என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தவ சுகமாய் நடத்திடு, மேய்ப்பனை போல் என்னை சுமந்திடு என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை ஆமே நித்தவ சுகமாய் நடத்திடு, மேய்ப்பனை போல் என்னை சுமந்திடு என் தேவனே. யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. அனைத்தையும் அனைத்தையும் அருளிடு, எனக்கென தந்திடும். வலக்கரம் நம்மை உயர்த்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடு என் தேவனே. வலக்கரம் என்னை உயர்த்திடு என் தேவனே. அவருடைய செட்டை நிழலை அடைக்கலாம். தீங்குகள் நேராமல் நம்மை காத்திடுகிறவர். தீங்குகள் நமக்கு நேரை வரும்போது அவருடைய செட்டைக்குள் நம்மளை மறைத்துக் கொள்ளுகிறார். செட்டையின் நிழலில் அடைக்கல, தீங்குகள் நேராமல் காத்திடு, கழுகினை போல் என்னை சுமந்திடு என் தேவனே. சொல்லுமா, செட்டையின் நிழலில் அடைக்கலாம். ஆமென். தீங்குகள் நேராமல் காத்திடு, கழுகினை போல் என்னை சுமந்திடு தேவனே. யெகோவாயிரே சொல்லு, யெகோவாயிரே, யெகோவாயிரே. எல்லாம் பார்த்துக் கொள்கிறவர். யெகோவாயிரே, யெகோவாயிரே. அனைத்தையும் அருளிடும், அனைத்தையும் அருளிடு, எனக்கென தந்திடும். விசுவாசத்தோடு வலக்கரம் என்னை உயர்த்திடு என் தேவனே. எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, வலக்கரம் என்னை உயர்த்திடு
தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை எல்லாம், சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. தேவனே எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. சிலுவை எந்த நோய்களை சுமந்தீருந்த சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே ரபலதரா, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடு, அனைத்தையும் அருளிடு ரபலதரபா, எனக்கென தந்திடும். எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. வலக்கரம் என்னை உயர்த்திடு. தேவனே, நீங்க சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காமல் ஆண்டவரை பார்த்து பாடுங்க. வலக்கரம் என்னை உயர்த்திடு. தேவனே யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே ஷரபரா, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அனைத்தையும் அருளிடு, எனக்கென தந்திட. அவருடைய கரம் வலக்கரம் என்னை உயர்த்திடு. தேவனே வலக்கரம் என்னை உயர்த்திடு. தேவனே இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி ரமண சேந்தரிய கரவலவசியா ரக்கனதரபலதுரி அந்த ராத்தரபலவசி அந்த ராதுரி. அப்படியே வலது கரம் உன்னை உயர்த்துகிற ஒரு கரம் ரணசி அந்த ராத்தரபலவசி அந்த ராதரபலவசியா. அப்படியே செட்டின் கீழே நீ அடைக்கலம் இருக்கிறாய், அப்படியே செட்டின் கீழே நீ அடைக்கலமாய் இருக்கிறாய். ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு தோல்வியில்லை. ஆண்டவரே தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளே என் துதியினால் இடிந்து விடும். எல்லாம் சொல்லுங்க. சிறைச்சாலை கதவுகளே என் துதியினால் இடிந்து விடு. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடிப்பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுமாமா. நீர் என்னோடு இருக்கும்போது மரணமே உன் கூர் எங்கே, மரணமன் கூர் எங்கே, பாதாளமன் ஜெயம் எங்கே. அஷரபர மரணமன் கூர் எங்கே, பாதாளமன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. சொல்லுமா. அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. ஆமே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. நீ தோற்று போவதில்லை சகோதரா. பாரத நீ பயந்து கொண்டிருக்கிறாய், நீ தோற்று போவதில்லை சகோதரி. தாயே, என் அன்பு தகப்பனே, உனக்கு தோல்வி என்பது கிடையாது. ஜெய கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும், சாவையும் நோயை பேயும் எல்லாம் ஜெயித்தெழுந்திருக்கிறார். ஓ ரபா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா. தோல்வி எனக்கில்லை ஷரபரா, நான் தோற்று போவதில்லையே. ஓ
எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லையப்பா. இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தி வந்த தெய்வம் எல்லாரும் வாய்களை திறந்து அபிஷேகத்தில் நிறைந்த ரோமா அஸ்கராந்தர துடவல வைஷந்தராதரபா. கடந்த மாதங்கள் எல்லாம், கடந்த 6 மாதங்கள் என்னை என் குடும்பத்தை கண்ணின் மணி போல பாதுகாத்து என்னை நடத்தி வந்த தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி இருக்கிற அபிஷேகம் நிரம்பி ஓ ராத்தா லஷக தர பௌரபா. கடந்த மாதங்கள் எல்லாம் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தபோது, எத்தனையோ மரண பயங்கள், எத்தனையோ தோல்வி இடர்கள் என் வாழ்க்கையில் வந்தபோது என்னை இம்மட்டு நடத்தி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ராபாலா சந்தா ரியாக்கா தரபா. துதிக்க துதிக்க அவரை உயர்த்த உயர்த்த அவருடைய வல்லமை நமத்தில் இறங்கி வரும். அவரை உயர்த்த உயர்த்த அவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். கர்த்தருடைய பிரசன்னம் மலைகளை மெழுகு போல உருக செய்துவிடும். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே, ஓ என்னை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 6 மாதங்கள் நடத்தினீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் என்னை கைவிடாத தெய்வம். தண்ணீரை கடந்தேன் ஆண்டவரே. எல்லா சோதனைகளை ஜெயிக்கும்படியாக எனக்கு பலனை தந்திரே. எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ எனக்கு சுகம் தந்திரே, எனக்கு பலன் தந்திரே, என்னை பாதுகாத்திரே, என்னை ரட்சித்திரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஓ ரபால சந்த ரகதி ரபா ஓ ரேகே நஷலத ரபா. கர்த்தர் நல்லவர். அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. அவரை துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் என்னை நடத்தி வந்த தெய்வம் நீரல்லவா. என்னை சுமந்த தெய்வம் நீரல்லவா. எனக்கு சுகம் தந்த தெய்வம் நீரல்லவா. என் தேவைகளை சந்தித்த தேவன் நீரல்லவா. என்னை அழிவுக்கு தப்புவித்த தெய்வம் நீரல்லவா. என்னை என் குடும்பத்தை பாதுகாத்திரே. எத்தனை போராட்டங்கள் வந்தபோது, எத்தனை நெருக்கங்கள் வந்தபோது உம்முடைய கரம் என் மேல் இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க எல்லா வாய்களை திறந்து கர்த்தருடைய கரமங்கள் மேல் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின தெய்வம் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி அப்பா. ஆண்டு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனை நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. நீர் என்னோடு இருக்கும் போது எனக்கு தோல்வி இல்லை ஆண்டவரே. ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்வதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாய் செல்வதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று பயந்து கொண்டிருந்த வேளை மோசே சொன்னார், இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களை ரட்சிக்கும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய தூதன் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. சோர்ந்து போகாதீங்க. இந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லி ஆத்மாவை சங்கீதக்காரர் தாவீது 103 அதிகாரம் சங்கீதம் 103 சொல்லும்போது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாது என்று சொல்லி பாடினது போல இன்றைக்கு ஆண்டவர் சில நிமிடங்கள் அவரை பார்த்து பாடுவோமா? ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை
சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி நடத்துகின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி நடத்துகின்றார். ஓடினாலே நடந்தாலே பலவதில்லை. ஓடினாலே நடந்தாலே பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு ரபலதரதரா முழு உள்ளத்தோடு. இந்த நாட்கள்ல கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். உலகத்தின் பார்வை தேசமெங்கும் இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்திலும் நன்மைகளை காணாமல் ஜனங்கள் நன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் நன்மைகளின் நாயகன் நன்மை செய்கிறவராய் நம் அருகிலே இருக்கிறாரே. நன்மைகளை செய்கிறவராய் உன் அருகில் இருக்கிறாரே. 38 வருடமாய் பெதஸ்தா குளக்கரையிலே நன்மை ஒன்று காணாதபடிக்கு என் வாழ்க்கையே முடிந்ததென்று நம்பிக்கை இழந்தவனாயிருந்த வேளையில இயேசு அவனை கண்டு அவனை எழுப்ப செய்த தேவன். இந்த ஆராதனையுள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். உன் சூழ்நிலைகளை நீர் பார்க்காதே. உன் சூழ்நிலைகளை நீ பார்க்காத. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விடுவிக்கும்படியாக, நான் உன்னை பலப்படுத்தும்படியாக, என் அன்பு மகளே, நான் உன்னை பலப்படுத்தும்படியாக நான் உன் அருகிலே இருக்கிறேன். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே. அவருக்கெல்லாம் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலமுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான
லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கூழாம் கல்லால் கோலியால் வீழ்வது லேசான காரியம். கூழாம் கல்லாலே கோலியால் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் மீனதில் வரிப்பணம் காண்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது நம்முடைய தேவனுக்கு லேசான காரியம். எந்த சூழ்நிலையானாலும் எப்படிப்பட்ட நிலைமையானாலும் மாற்றும் வல்லமையுடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. கவலைகளை விட்டு விடுங்கள். அவர் உங்கள் அருகினிலே இருக்கிறார். நம்முடைய தேவன் இம்மட்டு நம்மை நடத்தி வந்தார். இம்மட்டு நம்மை பராமரித்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த ஆராதனை வேளையில தேவ பிரச்சனைகள் நடுவில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குஷ்ட ரோகியை தொட்டு சுகமாக்குன தேவன். ஆண்டவரே, 2 மீன்கள் 5 அப்பங்கள் 5000 பேருக்கு போஷித்த தெய்வம். இந்த சூழ்நிலைகளையும் எங்களை நீர் ஆசீர்வதித்து நீ உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய பிரச்சனை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை தேற்றுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரச்சனை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. என் ஆத்மாவே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் ஆத்மாவே கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு சகல துதி கனவ மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் நம்மோடு தேவன் பேசுவாராக. இந்த புதிய மாதம் நமக்கு அவருடைய மன்னாவை கொடுப்பதற்காக தேவன் ஆண்டவரை ஆயத்தமாய் இருப்பதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய தாசனை பலப்படுத்தும், உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும். உமக்கு சகல துதி கனவ மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் கடந்த 6 மாதங்களாக நம்மை கண்முழுமோடு பாதுகாத்து இந்த 7ஆம் மாதத்தில் முதல் வாரத்தை காண செய்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நேரத்தில் நம்ம ஒரு சங்கீதத்தை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். என்னோட சேர்ந்து எல்லாரும் இந்த சங்கீத பாகத்தை வாசிப்போம். சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள யாக்கோபின் புத்திரரே. இந்த நேரத்தில் நாம் இந்த சங்கீதத்தை வாசித்தோம். இந்த சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை இந்த காலையில் நாம் தியானிப்போம். இந்த நேரத்தில் பாருங்கள், கர்த்தரை துதித்து அப்படின்னு சொல்லும்போது தாவீது ராஜர், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதியானது நம்ம வாயில் எப்பொழுதும் கர்த்தருக்காக ஸ்தோத்திர பலிகளை துதி பலிகளை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் தாவீதுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்துகிறவராய் காணப்பட்டார். அந்த தாவீதின் அனுபவத்தை நம்முடைய அனுபவம் பாருங்கள். கடந்த நாட்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் வந்த போதிலும் நம்ம அதன் மத்தியில் தான் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்க வேண்டும்.
அடுத்தது பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். 2ஆம் வசனத்தில் பாருங்க, அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேச வேண்டும். கர்த்தர் கடந்த நாட்கள் நம்மளுக்கு எவ்வளோ அதிசயங்கள் செய்திருக்கா பாருங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, எல்லாம் இல்லாத போது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசய விதமாய் நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். நம்ம அந்த தேவாதி தேவனுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அடுத்து பாருங்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இந்த சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரின் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். ரதம் குதிரை என்று சொல்லும்போது அது ஒரு சொத்து சுகம் பொருள் அதை குறிக்கிறது. சிலவங்க பணத்து மேலே ஆசிச்சு பணத்தை வைத்து பெருமையாக நினைப்பாங்க, படிப்பை வைத்து பெருமையாக நினைப்பாங்க, அழகை குறித்து பெருமையாக நினைக்கிறவர்கள் ஏராளம். அழகு மீன், கர்த்தரால் பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம இந்த பெருமையான காரியங்களாம் நம்முடைய வாழ்க்கையில் விட்டுவிட்டு நம்ம வேலையை நம்பக்கூடாது, வேலையில் நாம் பெருமையாக நினைக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம விட்டு நம்முடைய தேவாதி தேவனு குறித்த தேவனுடைய நாமத்தை குறித்த எப்பொழுதும் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்க உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று ஆண்டவர் சொல்லிக்கிறார். அதே போல் நாம் கர்த்தருடைய நாமங்களை ஒவ்வொன்றாக சொல்லி 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 அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரின் இருதயத்தை கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தரை தேடும்போது நம்முடைய இருதயம் மகிழும். நம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உலகத்தாருக்கு பார்க்கும்போது அவங்க கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போய் விடுவார்கள். நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நம்முடைய இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் காணப்படும். அது என்ன சந்தோஷம்னா கர்த்தரால் வருகிற சந்தோஷம். நாம் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்த 6ஆம் வசனம், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும் தேடணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினமும் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம அவர் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. எல்லாரும் அவர் முகத்தை பார்க்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். இதில் பாருங்கள், ஒரு தகப்பன்ட்ட ஒரு அப்பாட்ட ஒரு மகன் கேட்கலாம், அப்பா நீங்கள் தினமும் ஜோம்னும் போது அன்றண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாருமா, அன்றண்டுள்ள பணத்தை எங்களுக்கு தாருமா, அன்றண்டுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் அப்படின்லாம் ஜோம்றீங்களே, ஏன்ப்பா அப்படி ஜோம்றீங்க? ஒரு வருடத்திற்கான பணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டா நம்ம கையில் நிறையா இருக்குமே அப்படின்னு அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்லும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, ஒரு காரியத்தின் மூலம் உனக்கு அதை எப்படின்னு விளக்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு ஒரு வருடத்திற்கான பணத்தை அந்த மகனிடம் ராஜா கொடுத்து விடுறார். அந்த ராஜாட்ட எப்போ அந்த மகன் பணம் வாங்குறானோ அன்னைக்கு தான் அவனை பார்க்க முடியும், அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே முடியாது. அவன் ஜாலியாக வெளியே போய் செலவு பண்ணி ஃப்ரெண்டுகளோடு சுற்றி அந்த மாதிரி செலவு பண்ணி மீன் செலவுகளை செய்து அவன் அப்படியே ஜீவித்து கொண்டு வந்தான். ஆனால் இந்த அப்பாவுக்கு என்ன ஏக்கம்னா, தன்னோட மகனை பார்க்கவே முடியவில்லையே அப்படின்னு இவர் ஏக்கத்தோடு இருந்தார். ஒரு நாள் இவர் ஒரு முடிவு பண்ணார், நாம் இனிமேல் தினமும் இவனுக்கு பணம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அன்றன்றுள்ள தேவைகளை அவனுக்கு அப்பப்போ கொடுத்தார். கொடுக்கும்போது அவர் நினைச்சாங்க, தினமும் இந்த அப்பாட்ட வாங்கிட்டு போய் அவரோட ஆறுதலையும் அவர் சமாதானத்தையும் அவர் அறிவுரைகளையும் பெற்றுக்கொள்கிறவனாக இருந்தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்பாட்ட அவன் நித்தமும் அவர்கிட்ட வாங்கிட்டு போகும்போது தான் பெரிய சமாதானமாக அந்த அப்பாவுக்கே வருகிறது. அவன்கிட்ட ஒரு வருடத்துக்கான பணத்தை கொடுக்கும்போது அவன் அப்பாவின் முகத்தை அவன் காணவே இல்லை. அப்பா மிகவும் சோர்ந்து போகிறவராய் காணப்பட. அதே போல தான் இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு ஆண்டவர் எல்லா அற்புதம் அந்த அடையாளங்களையும் ஒரே நாள் செஞ்சுட்டா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அவரை நித்தமும் தேட மாட்டோம். நித்தமும் தேடினால்தான் நம் நித்திய காலமே அவரோடு வாழ்ந்து இருக்கலாம். அவரை நித்தமும் தேடும்போது நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்பும் சமாதானமாக நம்மளுக்கு பெருகும் வசனம் இருக்குது. நித்தமும் தேடாமல்
அவரை தேடாமல் இருந்தோம்னா இந்த வசனம் ஆப்போசிட்டாக சஞ்சல தவிப்பு எல்லாமே நமக்கு வந்துடும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினம் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் காணப்படணும். அதிகாலை என்னை தேடுகிற கண்டடைகிறார்கள் என்று ஆண்டவர் வசனம் சொல்கிறது. நம்ம எப்பொழுதும் அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட போய் அவரை தேடணும். அவர் தேடும் பொழுது அவர் காலையிலே நம்ம பக்கத்தில் வந்து நம்மளை சோர்ந்து போகாமல் நம்ம பாதுகாக்கிறார், வந்து நம்மளோட கொடுக்க. அதனால் காலையில் நம்ம கர்த்தரை தேடுவோம். காலை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள். நம்ம ஆண்டவரை அந்த காலையில் தேடி நம்முடைய வேலைகள் காரியங்கள் செய்யும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வேத வசனம் சொல்கிறார். அதனால் முதலாவது அதிகாலையில் அந்த மரியாதை என்ன செஞ்சாங்க, ஆண்டவரை போய் அவங்கள பார்த்தாங்க, ஏசாமியை பார்த்தாங்க. ஆனால் நம்ம காலையில் தேடும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அபரிதமாய் நம்ம ஒவ்வொருவரும் கிடைக்கும். கீழே பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார் என்று வாசித்திருக்கிறோம். அதனால் நம்ம கர்த்தரை நித்தமும் தேடுகளாய் காணப்படும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி ஆசீர்வதித்த தெய்வம் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அது கீழே நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. ஆபிரகாமை இப்படி ஆசீர்வித்த, கடற்கரை மணாலத்தினையாய் ஆசீர்வித்தார். ஈசாக்கே அவனுக்கு இதை விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். யாக்கோபு பாருங்க, அவன் கோலும் கையுமாக இரண்டு பரிவாரங்களை உடையவனாய் காணப்பட்டார். அதே போல் கர்த்தர் இந்த காலவேளை நம்மையும் ஆசீர்வதிக்க, நித்தமும் அவர் தேடும் போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிற கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்தி, இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி முதலாவது பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். விசேஷமாய் இது கர்த்தருடைய பந்தியின் நாள். ஆனாலும் நம் தேவ சமூகத்தில் இப்படி கூடி ஆராதிக்க முடியாதபடி சில சூழ்நிலைகள், காரியங்கள் இருப்பதனால் நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நாம் கர்த்தரை இந்த வாரத்திலேயும் ஆராதிக்கத்தக்கதாக தேவாதி தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. இதுவரையில் நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்தோம். தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சங்கீத பகுதியையும் நாம் கேட்டோம். இப்பொழுது சுருக்கமாய் ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் இடைபடுவீராக. கடந்த 6 மாதங்கள் எங்களோடு கூட இருந்தவர் இந்த 7வது மாதத்திலேயும் இந்த முதல் ஆராதனையில் பரிசுத்தமான பிரசன்னம் எங்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்க போகிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாமத்தை மையப்படுத்தும். எங்களோடு ஆண்டவர் பேசும். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Proverbs chapter 28 verse 9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. இந்த ஜூலை மாதத்தில் நாம் தியானிக்க போகிற இந்த வேத வசனம், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. நீங்களும் நானும் வேதத்தை கேட்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கேட்பது என்று சொல்லும்போது நமக்கு தெரியும் 2 விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று ஆஸ்கிங், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும், தாருங்கள் கொடுங்கள் என்று கேட்பது. 2வது ஹியரிங். நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தினுடைய செய்திகளை கேட்பது, மற்றவர்கள் சொல்வதை கேட்பது.
அதை ஏற்றுக்கொள்வது, அந்த செய்திக்கு செவி சாய்ப்பது. இந்த இடத்துல நாட் ஆஸ்கிங், ஹியரிங், நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, நான் ஜெபத்திற்கு எதிரானவன் அல்ல, ஜெபத்தை ரொம்ப நேசிக்கிறவன். இந்த கடைசி நாட்கள் அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரோடு கூட அதிகமாய் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் பிதாவை நோக்கி ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். மார்க்கு 1:35 நாம் வாசிக்கிற பொழுது, அங்கேயும் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் கூட இயேசுவின் சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீங்களும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தருளும், கற்றுக்கொடும் என்று கேட்டார்கள். ஜெபம் மிக மிக முக்கியமானது. லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 36 நினைக்கிறேன். அங்கே ஆண்டவராக இயேசு சொன்னார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஆனால் 3000 நீதிமொழிகளையும் பிரசங்கி சாலமோன் பிரசங்கி உன்னதப்பட்டு எழுதின தேவ மனிதனாகிய சாலமோன் இங்கே சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்படி என்றால் ஜெபமும் வேதமும் ஒன்றை ஒன்றை பின்னி அருமையாலே பிணைந்திருக்கிறது. ஜெபம் வேறு, வேதம் அருமையாலே வேறு என்பதை நாம் அருமையான தேவனுடைய பிள்ளையை பிரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஜெபம், ஜெப கூட்டங்கள், உபவாச ஜெபங்கள், துதி ஆராதனைகள், பல காரியங்கள் நடந்தாலும் நல்லது. ஆனால் வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவி விலக்குடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேத வசனத்தை கேட்காமல், தங்கள் வாழ்க்கையை இந்த வேத வசனத்துக்கு அர்ப்பணிக்காமல், ஒப்பு கொடுக்காமல், வேத வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு நாம் என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபம் நம்ம கூரையை விட்டு மேலே போகாது. இதுதான் உண்மை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் தேவன் எனக்கு செவி கொடார். அப்புறம் நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், சிந்தைகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜெபம் மேலே போகாது. பாருங்க, ஆண்டவர் செவி கொடார். அடுத்தபடி இயேசு சொன்னார், நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது இந்த பூமியில் இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். இன்றைக்கு விசுவாசிகளாய் இருக்கிற நாம் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டவர்களாய் வாழ்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய சக சகோதர சகோதரியோடு கூட, ஊழியர்கள் சக ஊழியர்களோடு கூட உண்மையான பரஸ்பர அன்பு, ஐக்கியம், உறவு, ஒருமனம் இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அநேக நேரங்கள் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு காரணங்களாக மாறிவிடுகிறது. பாருங்கள், இந்த நீதிமொழி 28ஆம் அதிகாரத்தில் சாலமோன் 4ஆம் வசனத்திற்குள் இப்படி சொல்லுகிறார், வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு இந்த உலகத்தோடு, பாவத்தோடு, துன்மார்க்கத்தோடு
நாம் போராட வேண்டியவர்களாயிருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இருக்க வேண்டும். நாம் உலகத்தோடு ஒத்து போவதல்ல, பாவத்தோடு ஒத்து போவதல்ல. பொய் நாம கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வாசிக்கிறோம். பொய்யை பேசி பொய்யை உண்மையாக்கி நாம் அப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழாதபடி இந்த வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாக துன்மார்க்கத்தை அசுத்தத்தை செய்கிற மக்களோடு போராடுகிறவர்களாக இருந்தால்தான் நீங்கள் நானும் பரலோக ராஜ்யமாகிய தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பாருங்க எவ்வளவு முக்கியமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே 7ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம், வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிறவன் விவேகமுள்ள புத்திரன். இந்த 7வது மாதம் 5ஆம் தேதி இந்த காணொளி காட்சி மூலமாய் வசனத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை கேட்கிறவர்களாய் அந்த வேத பிரமாணத்தை கை கொள்ளுகிற விவேகமுள்ள விசுவாசியாய் ஊழியக்காரனாய் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். வேத வசனத்தை கேட்பது என்பது எதற்காக? வேதம் சொல்லுகிறது ரோமர் 10:17, இந்த வேத வசனத்தை கேட்கிற போதுதான் நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வருகிறது என்று வாசிக்கிறோம். நம் ஆண்டோட வசனத்தை கேட்க கேட்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வருகிறது. தேவ பிள்ளைகளே, அப்படி என்றால் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கேட்க வேண்டும். கேட்பது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு 1:22 வாசிக்கிறோம், அல்லாமலும் உங்களை நீங்கள் வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். கேட்பதும் அதை வாழ்க்கையில் கை கொள்வதும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி அநேக நேரங்களில் நிறைய பேர் வசனத்தை கேட்பதில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்ல பிரசங்கம் பண்ணும்போது ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. ஆண்டுடைய வசனம் நம்ம நோக்கி வரும்பொழுது சிலர் ஃபோனை தோண்டிக்கிட்டு இருப்பாங்க, ஐபேடை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அல்லது கம்ப்யூட்டர் தோண்டிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்று. அப்படியல்ல. வேத வசனத்தை கேட்காத அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் செவிட்டு விரியன்கள், அவர்கள் வனாந்தரத்திலே தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகங்கள், காற்றை உட்கொள்ளுகிற காட்டு கழுதை என்று ஆண்டவர் இஸ்ரவேலரை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வசனம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் பிரசங்கிக்கப்படும் பொழுது சிறிய ஊழியக்காரனோ பெரிய ஊழியக்காரனோ, அதுமாதிரி சாதாரண விசுவாசியோ பெரிய மனிதனோ யாராக இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை என்பதை அறிந்து அந்த வார்த்தையை அப்படியே கேட்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 13:9 விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து பேசும்பொழுது ஆண்டவர் சொன்னார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு ஆண்டவர் காதுகளை கொடுத்திருக்கிறார். எதற்காக? தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாய், கேட்டு கீழ்ப்படியும்படியாய். இன்றைக்கு அநேக நேரங்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மக்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு, ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதற்கு சோதரம் இது ஒரு மிக முக்கியமான காரியம். ஆகையால் நீங்கள் நான் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். தேவ பிள்ளைகளே, ஒரு சிறிய கதை உண்டு. ஒரு பெரிய இறைச்சி துண்டை ஒரு காக்கா எடுத்துக்கொண்டு அது சாப்பிடுவதற்காக பறந்து போய் கொண்டிருந்தது. அந்த காகத்தை இந்த இறைச்சி துண்டுக்காக ஒரு பெரிய கழுகின் கூட்டம் அதை விரட்டி கொண்டு போனது. மிகுந்த வலியோடு கூட தன் வாயிலே அந்த இறைச்சி துண்டை, மாமிச துண்டை சுமந்து கொண்ட அந்த காக்கை இந்த கழுகு கூட்டத்தில் தப்பிக்கும்படியாய் பறந்து போனது. ஆனால் இவர்கள் விடவில்லை. எப்படியாவது இந்த காக்கையை பிடிச்சு கொண்டுடணும், இறைச்சி துண்டை எடுத்துடணும் என்று சொல்லி விரட்டி கொண்டு போனது. காகம் எவ்வளவோ முயன்று முடியவில்லை. அப்பொழுது அதுக்கு எதிர்பட்ட ஒரு பருந்து, வல்ச்சர், அந்த காகத்தை பார்த்து ஒன்று சொன்னது,
இந்த கழுகு கூட்டமெல்லாம் உன்னை சூழ்ந்து விரட்டி கொண்டு வருகிறது. உனக்கும் பசி தேவை, இந்த இறைச்சி துண்டு. ஆனால் ஒன்று, இந்த கழுகு கூட்டத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டுமானால் உன் வாயில் இருக்கிற இறைச்சி துண்டை கீழே போட்டுவிடு, நீ தப்பித்து கொள்ளலாம். உடனே காகம் யோசித்தது, இந்த இறைச்சி துண்டுக்காக என்னுடைய வாழ்க்கையும் இந்த கழுகு கூட்டத்தோடு கூட மடிந்து போய்விடும், பருந்து சொல்வதை கேட்போம் என்று சொல்லி வாயை திறந்தபோது இறைச்சி துண்டு கீழே விழுந்தது. கழுகு கூட்டங்கள் இறைச்சி துண்டின் மீது கவனத்தை செலுத்தின, காகம் தப்பித்தது. அநேக நேரங்களில் இந்த பருந்தின் ஆலோசனையைப் போல ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை வேதத்திலே சொல்லியிருக்கிறார். சோதரம், நாம் அதை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம், நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். யாருக்கோ அல்ல, மற்றவர்களுக்கு அல்ல, தேவ பிள்ளைகளாய் ஊழியர்களாய் இருக்கிற நமக்குத்தான் இந்த பரிசுத்த வேதம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த வசனத்தை கருத்தாய் கேட்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறபடி நம்முடைய வாழ்க்கையை, காரியங்களை அமைத்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. ஏனென்றால் அநேக நேரங்களிலே நான் ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு நினச்சிடும். நெவர் நெவர். ஏனென்றால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தேவனுடைய மனிதனாயிருக்கிற சவுலை பற்றி அங்கே 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் தேவனுடைய மனிதனாயிருக்கிற சோதரம் அந்த சாமுவேல் சொல்வதை பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அந்த 22ஆம் வசனத்தில் இப்படியாய் சாமுவேல் சவுலை சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் நாம் செலுத்தக்கூடிய ஜெபம், சோத்திரம், துதி, ஆராதனை, பாடல் இவைகளாகிய இந்த சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. வேதத்தை கேட்டு கீழ்ப்படிதலை தான் தேவன் விரும்புகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அதை தான் சாலமோன் சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. பாருங்க, 23ஆம் வசனத்தில் சாமுவேல் சொல்லும் பொழுது, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். எவ்வளவு ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு ஏமாற்றம். இன்றைக்கு அநேகர் தேவனால் புறக்கணிக்கப்படுவதன் நோக்கம், அநேகரை தேவன் தள்ளி விடுவதன் நோக்கம், அவர்கள் தங்களை நோக்கி வருகிற அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அந்த வார்த்தை அவர்கள் தள்ளி விடுகிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். அப்படி இல்லை. மத்தேயு சுவிசேஷம் 7:22 ஆண்டவர் சொன்னார், அந்நாளில் அநேகரனை பார்த்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம். ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதனுக்கு ஒப்பிடுவேன். புத்தியுள்ள மனிதர்களாய் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்துக்கு, வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அந்த வசனமே சத்தியம். அந்த வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் தேவ பிள்ளைகளை. அதை தான் தேவன் விரும்புகிறார். யோசித்து பாருங்கள், இது எத்தனை தேவனுடைய பிள்ளைகள்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஒரு வசனம் சொல்லுகிறது, பலிபீடத்தில் நீ காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு நினைவு கூறுவாயாகில். காணிக்கை செலுத்தாது, சோத்திர காணிக்கை செலுத்தாது, அருமையான தசமபாக காணிக்கை நீ செலுத்தாது. முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகி வந்து காணிக்கை செலுத்து. இந்த வசனத்தை கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர்? யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அதனால தான் சாலமோன் சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடிக்கு தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. இன்றைக்கு நீங்கள் நானும் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஜீவியத்தை இந்த கடைசி நாட்களிலே யோசித்து பார்க்க வேண்டும். பகைகள், விரோதங்கள், வெறுப்புகள், கசப்புகள், துணிகரமான பாவங்கள், பரிசுத்த குலைச்சலான ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அக்கிரமங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை குறித்து நிறைய பேசலாம். ஆனால் நாம் இந்த உலகத்தில் சோதரம் வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே பாருங்க, சோதரம் கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம், நன்மை செய்ய மறவாதிருங்கள். நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த கோவிட்-19 இந்த கொரோனா காலத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும். மற்றவர்களை விசாரிப்பது, ஆறுதலாய் பேசுவது, நம்மால் முடிந்த உதவி ஒத்தாசையை செய்வது, அதுதான் தேவனுக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பிரியமானது. அதை நாம் செய்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உண்மையாக நடந்த சம்பவம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த லே பகுதியிலே ஒரு மேஜர் 15 சோல்ஜர்ஸு கூட, இராணுவ வீரர்களோடு கூட ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் பணி செய்யும்படியாக டியூட்டிக்காக அங்கே போனார்கள். அது கரடுமுரடான மலைப்பகுதி, வாகனங்கள் கிடையாது, பயங்கர குளிரும் கூட. இந்த மேஜர் 15 தனக்கு கீழே இருக்கிற ஆட்களோடு கூட அவர் 2-3 மணி நேரம் பிரயாணம் பண்ணி நடந்து அந்த மலைப்பகுதிக்கு போனார். வீரர்களும் மேஜரும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, சோர்ந்து போய்விட்டார்கள். நல்ல ஒரு டீ குடித்தா நல்லா இருக்குமே, ஒரு சூடாக ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசித்த போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒரு சின்ன பங்க் கடை, சின்ன பெட்டி கடை அங்கே தூரத்தில் இருந்தது. அவர்கள் அதை நோக்கி போனார்கள். போன போது அந்த கடை பூட்டப்பட்டிருந்தது. எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இந்த கடை பூட்டி கிடக்குன்னு சொல்லி, சரி பரவாயில்ல என்ன பண்ணுறதுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லி அந்த கடைக்கு பக்கத்திலே அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். திடீரென்று ஒரு இராணுவ வீரர் மேஜரை சொன்னார், மேஜர் இந்த கடையில் ஒரு பூட்டு தொங்குது, ஆள் நடமாட்டம் இல்லை, அப்போ அதுக்குள்ளே ஏதாவது நமக்கு சாப்பிட கிடைக்குமான்னு கொஞ்சம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த பூட்டை உடைத்து பார்க்கட்டுமா சொன்ன போது சரி பாடினார். பூட்டை உடைச்சி பார்த்தாங்க. பார்த்தபோது அந்த கடைக்குள்ளே இவர்களுக்கு வேண்டிய டீ தூள், சுகர், அதே போல் பால் பவுடர் எல்லாம் ரெடியாக இருக்குது. அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரி பரவாயில்ல, நம் தேசத்துக்காக உழைக்கிறவர்கள்னு சொல்லி அந்த உடனே ஸ்டவ்வை கொளுத்தி எல்லாரும் ஒரு காஃபி நல்ல போட்டு திருப்தியை சாப்பிட்டுட்டு அவர்கள் புறப்பட்டார்கள். அப்போ அந்த மேஜர் யோசித்தார், நாம் ஒரு நல்ல டிசிப்ளின் ஃபோர்ஸில் இருக்கிறோம், டிஃபென்ஸில் இருக்கிறோம், அடுத்தவங்க கடையை உடைச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போவது நியாயமில்லை என்று சொல்லி இந்த மேஜர் உடனே தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஒரு 5000 ரூபாய் எடுத்து அந்த கடையினுடைய அருமையாக அந்த பலகைக்குள்ளே வச்சு மேலே வச்சுட்டு அவர் பிரயாணம் பண்ணி போய்விட்டார். 3 மாதங்கள் அவர்கள் டியூட்டியை முடிச்சுட்டு ரிட்டன் திரும்பி வேறு இடத்துக்கு டியூட்டிக்காக போகும்போது அவர் நடந்து வருகிறார்கள். வருகிற வழியில் அந்த மேஜரும் கூட இருந்த 15 இராணுவ வீரர்களும் அந்த பெட்டி கடையண்டை வரும்போது ஒரு பெரியவர் அந்த கடையிலே உட்கார்ந்துருக்கிறார். பெரியவரை பார்த்து, ஐயா ஒரு டீ கிடைக்குமா என்று கேட்டபோது அவர் டீ போட்டு கொடுக்குறார். எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு சோல்ஜர் அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா பெரியவரே, கடவுள் இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? நாங்கள்லாம் அதை நம்புறதில்லை, பாருங்கள் இவ்வளோ படியில் கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். அந்த பெரியவர் சொன்னார், ஐயா கடவுள் இருக்கிறார் என்பது உண்மை, அதற்கு நான் சாட்சி. எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும்,
இல்லைங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. அப்போது அந்த பெரியவர் சொன்னார், ஐயா நான் இப்போ ஒரு சாட்சி சொல்கிறேன் கேளுங்க. 3 மாதங்களுக்கு முன்பாக என்னுடைய பையன் மிகுந்த சுகவீனமாகி அவனை ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டிக் கொண்டு போனேன். போயிட்டு அவனை ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்து திரும்பி வரும்போது கடவுளை வேண்டிக்கிட்டு வந்தேன். கையில் இருந்த காசெல்லாம் போயிடுச்சு. இந்த கடையை வச்சு தான் நான் வாழ்வாதாரமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்ன செய்ய, எப்படி திரும்ப அந்த கடையை ரன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி 3 மாதங்களுக்கு முன்பாக நான் வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. என்னையா அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி கடையை திறந்தபோது யாரோ பூட்டை உடைச்சி இந்த கடைக்குள்ளே 5000 ரூபா வச்சுட்டு போயிருக்காங்க. அதை முதலீடாக வைத்து தான் இந்த கடையை நான் தொடர்ந்து நடத்தி நானும் என் குடும்பமும் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கடவுள் இருக்காரா இல்லையா யோசிச்சு பாருங்கள். என் மகனை ஆஸ்பத்திரியிலிருந்து நான் வீட்டில் கொண்டு வந்து விட்டுவிட்டு கடவுளை வேண்டிக் கொண்டு வந்தேன். அவர் எனக்கு இப்படி உதவி செய்தார். தேவ பிள்ளைகளே, சோதரம் என்று அந்த பெரியவர் சொன்னபோது மேஜர் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சோதரம், நாம் செய்த உதவி இந்த மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது என்று சொல்லி அவங்க டீ சாப்பிட்டதுக்கு காசை கொடுத்துட்டு அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். யோசித்து பாருங்கள். இவர்கள் அந்த பூட்டை உடைச்சி அதை டீயோ காஃபியோ சாப்பிட்டாங்க. அந்த மேஜர் சாப்பிட்டுட்டு போயிருக்கலாம். அவர் தன்னுடைய 5000 ரூபா பணத்தை எடுத்து அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நன்மை செய்ய மறவாதிருங்கள் வசனத்தின்படியாக 3 மாதங்களுக்கு முன்பாக இவர் வைத்த அந்த 5000 ரூபாய் அந்த ஏழை வயதான பெரியவருக்கு அவர் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, சோதரம். அதை நினைத்து அவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கூட திரும்பி போனார்கள். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே தேவனுடைய பிரமாணங்களை கேட்டு அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிற போதுதான் தேவன் நம்மிலே பிரியப்படுகிறார். நம் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் கேட்டும் கேளாதவர்களைப் போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இருக்கக்கூடாது. வெறும் ஜெபிக்கிற தேவ மனிதர்களாய் மனுஷர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. இந்த 7வது மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய ஜெபத்தை கேட்டு இந்த 7வது மாதம் நம்மையும் குடும்பத்தையும் தேசத்தையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவராய் இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஒரு தேவன். சோதரம், நீங்களும் நானும் அப்படி வாழ்வோம். கர்த்தருமே ஆசீர்வதிப்பார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவரை 7வது மாதத்தில் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் வேதத்தை கேட்டு வாசித்து தியானித்து கீழ்ப்படிந்து அதன் மூலமாய் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. நம்முடைய பிரமாணங்களை கை கொள்ள மக்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, வறுமையோடு, மன குழப்பங்களோடு, மன அழுத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதியும். அந்த ஆண்டவர் விடுதலையை தாரும், சுகத்தை தாரும், நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராகிய இயேசுவின் வருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.